ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். 1 pot ரைஸ் தான், பிசிபெலபாத் அல்லது நம்ம சாம்பார் சாதம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னென்னு சொல்லட்டுமா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், என்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் தான் இருந்தது, அதனால் நான் அது போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், வெங்காயம் 1 வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு தக்காளியும் நறுக்கி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். ஓகேங்களா? அரிசி அளவு நான் சொல்லிடுறேன். அரிசி வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு 3 மடங்கு அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது மொத்தம் 3 டம்ளர் ஆச்சு இல்லையா, 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா குழைவாக கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து ஊற வச்சிடலாம் இப்போது. ஏன்னா விசில் அடித்து முடிக்கும் இது ஊறுறதும் நமக்கு கரெக்டாக இருக்கும். தாளிப்புக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாதி வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்காக. ஓகே, இது விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் சைட் பை சைடாக உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு இதுதான் நல்ல ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு என்ன தாளிச்சிருக்கேன்னா, நார்மல் தாளிப்பு தான். கடுகு சீரகமாக போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அதில் என்ன பண்ணேன்னா, நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் அசஃபோட்டிடா அது இருக்கு இல்லையா, அது பேர் வந்து பெருங்காயத்தூள், அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டக்குன்னு அது பேர் வரல, அதனால தான். ஓகே, அது போட்டு நல்லா கிண்டி விடணும். தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். சரிங்களா? அப்போ தான் வந்து வெளியே கிறிஸ்பினஸாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஒரு 2 பல் பூண்டு மட்டும் எடுத்து என்ன பண்ணிவிட்டேன், நல்லா இடிச்சிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துட்டேன். கடைசி சேர்த்தா தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். மொத்தம் எத்தனை விசில் வச்சுருக்கேன்றதை சொல்லிடுறேன். குக்கரில் மொத்தம் 7 8 விசில் வச்சேன் நான். ஏன்னா அப்போ தான் நல்லா சாதமும் பருப்பும் சேர்ந்து நல்லா வேகும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு அதை கிண்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வந்து பார்க்கறதுக்கு முழுசாக தெரியும், ஆனால் வந்து நல்லா வெந்துருச்சு இது. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, மத்து இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக பருப்பு கடைவோம் இல்லையா, கீரைலாம் கடைவேன் மத்து, அந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருவேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, அங்கங்கே முருங்கை கத்திட்டு அந்த முருங்கைக்காலாம் எடுத்து தனியாக வச்சுருவேன். இல்லாட்டி எல்லாமே குச்சி நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சு நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிட்டேன். புளியும் கரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்றணும். ஓகேங்களா? உப்பும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. போதுனா ஓகே, இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். சரிங்களா? ஓகே, நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவு தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தளன்னு இருக்கும், போக கெட்டியாகும். அதனால் சரி, தாளிப்பு பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு என்ன, அந்த பொட்டோ செஞ்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே பேனில் தாளிப்பு எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் முந்திரியும் போட்டிருக்கேன் நான். ஒரு 7 8 முந்திரியும் வந்து முந்து நல்லா உடச்சி போட்டிருக்கேன். அப்போ தானே எல்லாருமே சாப்பிடும்போது எல்லாருக்குமே அது கிடைக்கும். அதனால் அதையும் நல்லா ஒரு முந்திரியும் ஒரு 3 துண்டாக போட்டு உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நல்லா வாசமாக இருக்குன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய்யுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நல்லா வதங்கணும். அதாவது அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த பிசிபெலபாத் கூட நம்ம இதை சேர்த்துடலாம். ஓகே, இது நல்லா கிண்டி விடணும். ஓகே, இது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம காய்கறி கூட சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் எடுத்து வச்சுருந்த தண்ணி அதையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஒரு நல்ல கொஞ்சம் ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கார்னிஷ் பண்ணிடலாம், மேலே போட்டுடலாம். ஓகே, அதையும் தூவியாச்சு. இப்போ நமக்கு பிசிபெலபாத் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை சுட சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வேறு ஊறுகாய் இருந்தால் கூட போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு ஃப்ரையை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.